வீண் தந்தையிடமிருந்து பரிசுத்த ஆவியை நமக்கு வாங்கி தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு மன்னிக்க முடியாத பாவம், இன்எக்ஸ்கியூசபிள் இனிக்விட்டி. வாசிக்க வேண்டிய வேத பாகம் மார்க்கு 3ஆம் அத்தியாயம் 21 முதல் 30 வசனங்கள். இயேசுவின் இனத்தார் அதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவர்களை அவர் அழைத்து ஓமைகளாய் அவர்களுக்கு சொன்னது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாய் எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனிதர் செய்யும் எல்லா பாவங்களும், அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் 10ஆம் அத்தியாயம் 29. கிருபையின் ஆவியை பழிக்கிறவன் எவ்வளவு கொடிய தண்டனையை பெற வேண்டியவன் என எண்ணி பாருங்கள். How much worse punishment do you suppose will he be thought worthy who has insulted the spirit of grace? மனிதர் செய்யும் எல்லா பாவங்களும், அவர்கள் பழிக்கும் பழிப்புரைகளும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் தூய ஆவிக்கு எதிராக பழிப்புரை கூறினால் அவன் மன்னிக்கப்படாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்று மார்க்கு, மத்தேயு, லூக்கா ஆகிய 3 நற்செய்தி நூல்களிலும் நாம் வாசிக்கிறோம். இவ்வார்த்தைகளை பெந்தேகோஸ்தேயினர் சிலர் பெந்தேகோஸ்தே வெளிப்பாடுகளை பெந்தேகோஸ்தே அல்லாதோர் சரியானதென்று ஒத்துக்கொள்ளாத போது அவர்களுக்கு எதிராக பயன்படுத்துகின்றனர். இவ்வளவு கடின வார்த்தைகளின் கருத்துதான் என்ன? பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி கடவுளை பழிக்கும், அதாவது கடவுளை தூஷிக்கும் எவருக்கும் மரண தண்டனை தான். லேவியராகமம் 24ஆம் அத்தியாயம் 15ஆம் 16ஆம் வசனங்கள். மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எவனாகிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரு நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை தூய்மையாக்கும் என்ற புதிய ஏற்பாட்டின் திருவாக்கை பற்றி எப்படி? தமக்கு எதிரான பழிப்பை விட ஆவியானவருக்கு எதிரான பழிப்பை கொடியது என்று இயேசு சொன்னது ஏன்? அதற்கு விளக்கம் இதோ. பாவத்தை குறித்து நம்மை கண்டித்து உணர்த்தி மனம் திரும்புதலுக்கு நடத்தக்கூடிய ஒரே சக்தி தூயாவியானவரே. இயேசு சொன்னார், ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஒருவன் ஆவியானவரையே பழித்து விட்டால் அவனை மனம் திரும்ப செய்ய யாருமே இல்லை. மக்கள் இயேசுவை பைத்தியக்காரன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் தீர்த்த போதுதான் இயேசு ஆவியானவருக்கு எதிரான பழிப்பை குறித்து பேசினார். பழிப்பது என்றால் கெட்ட வார்த்தைகளை அருவருப்பாய் பேசுவதாம். கிறிஸ்துவை வேண்டுமென்றே பிடிவாதமாய் புறக்கணிப்பதே கிருபையின் ஆவியை நிந்திப்பது என்பது. மத்தேயுவில்
ஆவியானவருக்கு எதிரான பழிப்பை குறித்து எச்சரித்ததை அடுத்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? கெட்டமரம், விரியன் பாம்பு குட்டி போன்ற ஓமானங்களை எல்லாம் அடுக்கினார். இதிலிருந்து அவர்களது பழிப்பு வெறும் வார்த்தைகள் அல்ல, அவர்களது உள்ளான குணத்தின் வெளிப்பாடு என்பது தெளிவாகிறது. ஆவியானவரின் செயல்பாட்டை ஒருவன் மறுப்பது அறியாமையினாலா அகங்காரத்தினாலா என அறிந்தவர் கடவுள் ஒருவரே என்று மதிப்பு பெற்ற பெந்தேகோஸ்தே தலைவர்களில் ஒருவரான ஸ்டான்லி ஹாட்டன் என்பவர் எச்சரித்துள்ளார். பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பிசாசின் செயல் என்று குற்றம் சாட்டி, ஆனால் பின்னர் தங்கள் கண்கள் திறக்கப்பட்டு மனம் திரும்பி ஆவியின் அபிஷேகம் பெற்று ஆயிரக்கணக்கானோர் உண்டு. இப்படி சொல்லும்போது நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியமும் உண்டு. ஆவியானவரது வெளிப்பாடுகள் என்று அழைக்கப்படும் பல வினோத காரியங்கள் இன்று காணப்படுகின்றன. ஆனால் திருமறையில் அவைகளுக்கு தெளிவான சான்று இல்லாத பட்சத்தில் அவைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள எவரும் கடமைப்பட்டவர் அல்ல. கவனமாய் இருக்க வேண்டும். அதே வேளையில் காலத்திற்கு முன் ஒன்றையும் முடிவாக நியாயம் தீர்த்து விடவும் கூடாது. அறியாமையால் பேசியவற்றிற்கு பரிகாரமாக ஒரு அறிக்கை உண்டு. குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். I was blind, now I see. பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொன்னான், முன்னே நான் தூஷிக்கிறவனாயிருந்தேன், ஆனால் அதை அறியாமல் செய்தேன், கிருபை பெற்றேன். ஆண்டவர் அவனது புறக்கண்களை குருடாக்கி அகக்கண்களை திறந்து பின்னர் புறக்கண்களையும் திறந்து விட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஆவியானவருடைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு புரியாவிட்டால், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை பழித்து தூஷிக்காதிருங்கள். அமர்ந்திருங்கள். திருவசனத்தை திரும்ப திரும்ப தியானித்து பாருங்கள். கூடுதல் வெளிச்சம் கிடைக்கும்படி ஆண்டவரிடம் கேளுங்கள். காலத்திற்கு முன் ஒன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லிவிடாதிருங்கள். ஆவியானவர் மென்மையான புறா, அவர் வானத்திலிருந்து வந்த விண்புறா, வான்புறா. எங்கள் மகாபிரிய தேவனே, பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு அனுப்பி வைத்ததற்காக உம்மை துதிக்கிறோம். அவர் இல்லை என்றால் எங்களுக்கு பாவ உணர்வு ஏது? அவர் இல்லை என்றால் இயேசுவை கர்த்தர் என்று நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவர் இல்லை என்றால் இன்றைக்கு வசன விளக்கம் எங்களுக்கு ஏது? அவர் இல்லை என்றால் இன்றைக்கு தேவ நடத்துதல் எங்களுக்கு ஏது? அவர் இல்லை என்றால் இன்றைக்கு ஊழியத்திலே எங்களுக்கு வல்லமை ஏது? அவர் இல்லை என்றால் சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஏது? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, மென்மையான அந்த விண்புறாவை, வான்புறாவை கண்ணியத்தோடு, தொழுகையோடு, ஆராதனையோடு, அன்போடு நாங்கள் நடத்தி கொள்ள எங்களுக்கு கற்றுத்தார். ஆவியானவருக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத ஆயிரங்கள் கிறிஸ்தவத்திலே உண்டு. அவர்களை எல்லாம் கர்த்தாவே கண் திறக்க செய்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்திற்குள்ளே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.